ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்ன வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் தாறுமாறாக வந்து ட்ரெண்ட் ஆகிக்கொண்டு இருக்குது. விஜய் ரசிகர்கள் அதை பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் விஜயை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, டிஎம்கே பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, டீட்டெயிலாக பேச போகிறோம். சோஷியல் மீடியாவில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து பேசி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோவை பார்த்த பல பேர் வந்து விஜய் அவர்கள் நடிக்கிறாங்க. ஸோ வந்து நிஜத்துலேயும் வந்து விஜய் அவர்கள் பஞ்ச் டைலாக் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்சால் வந்து என்னத்தோடு என் ஆஃபீஸுக்கு வா, என் வீட்டுக்கு வா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு வந்து விஜய் மீது பயங்கரமான விமர்சனம் வந்து இருந்து கொண்டு இருக்கு. ஆனால் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ விஜய் அவர்கள் ஒரு பக்காவான பொலிட்டிக்கல் லீடராக வந்து உருவெடுத்து கொண்டு இருக்காங்க. ஸோ தமிழக அரசியலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து வடிவமைத்து கொண்டு இருக்காங்க. ஸோ தன்னோட ரசிகர்களுக்கும் தன்னை பின்பற்றுபவர்களுக்கும் என்ன வேண்டுமோ அதை வந்து கரெக்டாக வந்து விஜய் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தலையை ஆற்றி அப்படி ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ட்ரெண்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து விஜய் அவர்களோட அரசியல் பயணம் இன்னுமே வந்து இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இன்டர்வியூவில். அது மட்டும் இல்லாமல் மிக விரைவில் வந்து பிஜேபி விஜய் கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற விஷயத்தையும் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஎம்கேவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்க்காத அளவுக்கு அடியாவது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்து நடக்க போகிறது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.